ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து செகண்ட் யூனிட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெஃபனேஷன்னு பார்க்குறப்போ வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். ஸ்கேலார் ப்ராடக்ட்னால் அதை வந்து டாட் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இங்கே வந்து வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் is defined as another vector having a magnitude equal to the product of the magnitudes of two vectors and the sine of the angle between them. ஸோ ரெண்டு வெக்டாரை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து அனதர் வெக்டார், இன்னொரு வெக்டார் தான் கிடைக்கும். ஆனால் அதோட மேக்னிடியூட் எப்படி இருக்கும்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எந்த ரெண்டு வெக்டாரை நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோமோ ஸோ அதோட மேக்னிடியூடோட ப்ராடக்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆங்கிள் வந்து சைன் ஆஃப் தி ஆங்கிள் பிட்வீன் தெம் அப்படின்னு இருக்கும். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் தி ப்ராடக்ட் வெக்டார் வந்து எப்படி இருக்கும்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும், மற்ற ரெண்டு வெக்டார்ஸ்க்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். இன் அக்கார்டிங்ஸ் வித் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் இல்லாட்டினா ரைட் ஹேண்ட் தம் ரூல் அதைப்படி சொல்கிறாங்க பெர்பெண்டிகுலராக இருக்கணும். ஸோ அதை தான் வந்து ஏ வெக்டார் பி வெக்டார்னு டூ வெக்டார்ஸ் இருக்குது. இதுக்கு வெக்டார் ப்ராடக்ட் நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது இட் இஸ் அனதர் வெக்டார், அதுதான் சி வெக்டார். ஸோ ஆங்கிள் எப்படி இருக்குன்னா சைன் ஆஃப் தி ஆங்கிள்னு சொன்னோமா அதுதான் ஏபி சைன் தீட்டா என் கேப் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ வெக்டார் ப்ராடக்ட்னா ஜஸ்ட் இந்த மாதிரி டெஃபனேஷன் மட்டும் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் எனி டூ வெக்டார்ஸ் இஸ் ஆல்வேஸ் அனதர் வெக்டார் whose direction is perpendicular to the plane containing these two vectors. அதே தான் சொல்கிறாங்க. ரெண்டு வெக்டாருக்கு நம்ம வெக்டார் ப்ராடக்ட் எடுத்தோம்னா ஆன்சர் ஃபைனலாக கிடைக்கிறது இன்னொரு அனதர் வெக்டார் தான் கிடைக்கும். அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா பெர்பெண்டிகுலராக இருக்கும், பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அந்த பிளேனில் தான் எந்த ரெண்டு வெக்டார்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணுமோ அது வந்து இருக்கும். தட் இஸ் ஆர்த்தோகனல் டு போத் தி வெக்டார்ஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். பெர்பெண்டிகுலரை வந்து இன் அனதர் வேர்ட்ஸில் ஆர்த்தோகனல்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் மே ஆர் மே நாட் பி மியூச்சுவலி ஆர்த்தோகனல். அதாவது ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் தான் நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறோம். அது ரெண்டுமே மியூச்சுவலி ஆர்த்தோகனலாக இல்லாமல் இருந்தாலும் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற அனதர் வெக்டார் வந்து ஆர்த்தோகனலாக தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்பர்ட்டி த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஸோ வெக்டார் ப்ராடக்ட் நமக்கு எடுத்து கிடைக்கிற ஆன்சர் வந்து கம்யூட்டேட்டிவாக இருக்காது. கம்யூட்டேட்னா என்ன, ஏ கிராஸ் பி வந்து நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஆனால் ஏ கிராஸ் பி வந்து எப்படி ஈக்குவலாக இருக்கும்னா மைனஸ் ஆஃப் பி கிராஸ் ஏக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதனால இங்கே எப்படி சொல்கிறாங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா. இன் கேஸ் ஆஃப் ப்ராடக்ட் வெக்டார் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ மேக்னிடியூட் வந்து ஈக்குவலாக இருக்கும், பட் டைரக்ஷன்ஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட் வெக்டாரோட கேஸில் மேக்னிடியூட் வந்து ஈக்குவலாக இருக்கும், பட் டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு தி தேர்ட் ப்ராப்பர்ட்டி த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் will have maximum magnitude when sin theta equal to 1, that is theta equal to 90 degree. So when vectors a vector and b vector are orthogonal to each other, a cross b max equal to ab n cap. So theta 90 இருந்துச்சுன்னா sin theta 1ன்னு இருக்கும். அப்போது நம்மளுக்கு a cross b max எப்படி இருக்கும்னா ab n cap. ஸோ ப்ராடக்ட் வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் எடுத்தோம்னா மேக்ஸிமம் மேக்னிடியூட் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி என்னென்னா வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ நான் ஜீரோ வெக்டார்ஸ் வில் பி மினிமம் வென் சைன் தீட்டா ஈக்குவல் டு 0, தட் இஸ் தீட்டா ஈக்குவல் டு 0 ஆர் 180. இங்கே தீட்டா 90ன்ற கேஸ் பார்த்தோம். இங்கே வந்து தீட்டா 0 ஆர் 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா சைன் தீட்டா 0. ஸோ வெக்டார் ப்ராடக்ட் நம்ம எடுக்கிறப்போ மினிமம் ஆன்சர் இருக்கும். ஸோ ஏ கிராஸ் பி மினிமம் வந்து ஈக்குவல் டு 0. ஸோ வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ நான் ஜீரோ வெக்டார் வந்து வேனிஷஸ் ஆயிரும் எப்போனா வெக்டார்ஸ் பேரலல் ஆர் ஆன்டி பேரலல். ஸோ தீட்டா 0 180 கேஸில் வெக்டார் ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னா வேனிஷஸ் ஆயிரும் பேரலல் ஆர் ஆன்டி பேரலாக இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட்டு செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறாங்க. ஸோ ஏ வெக்டார்னு ஒரு வெக்டார் கன்சிடர் பண்ணோம்னா அதுக்கே செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட்னா அதே வெக்டாரால் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறாங்க. ஸோ ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஏஏ சைன் தீட்டா என் கேப் வரும். ஸோ சைன் 0 டிகிரி. ஸோ 0 வெக்டார். ஸோ நல் வெக்டார் 0 வெக்டாரை வந்து சிம்பிளி நம்ம வந்து 0ன்னு டினோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செல்ஃப் வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டார். செல்ஃப்
வெக்டார் ப்ராடக்ட் எடுக்கிறாங்க. பட் ஒரு யூனிட் வெக்டாருக்கு எடுத்தால் 0. I கிராஸ் ஐனாலும் 0, J கிராஸ் ஜேனாலும் 0, K கிராஸ் கேனாலும் 0. இங்கே கிராஸ் ப்ராடக்ட்க்கு நம்ம பார்த்தது அப்படியே ஆப்போசிட்டாக தான் வந்து ஸ்கேலாரில் வரும். அங்கே வந்து I டாட் I, J டாட் J, K டாட் K 1 சேம் வெக்டாருக்கு யூனிட் வெக்டார் எடுக்கிறப்போ இங்கே வந்து 0. கேஸ் ஆஃப் ஆர்த்தோகனல் யூனிட் வெக்டார் அப்படின்னா ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ யூஸ் பண்ணி I கிராஸ் ஜேனா K, J கிராஸ் கேனா I, K கிராஸ் ஐனா J. ஸோ அதுதான் வந்து இந்த ரைட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னு அந்த டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் வந்து நாட் கம்யூட்டேட்டிவ்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ J கிராஸ் ஐன்னு போட்டால் மைனஸ் கேன்னு வரும். இங்கே வந்து ஆர்டராக வரும் IJK, JKI, KIJ அப்படின்னு ஆர்டராக வரும். IJK ஆர்டர் பார்த்தோம்னா IJK, IJK, IJK. பட் இங்கே அப்படி இல்லை. IJ இருக்குது, I இருக்குது. ஸோ இங்கே K வந்தால் மைனஸ் KJ. ஏன்னா இங்கே மைனஸ் I கிராஸ் K வந்து மைனஸ் J. ஏன் அப்படின்னா ஐக்கு அப்புறம் என்ன வரும்? J தான் வரும். பட் இங்கே K வந்திருக்கு, அதனால மைனஸ் J. ஐக்கு அப்புறம் என்ன வரும்? J தான் வரும். பட் இங்கே வந்து K வந்திருக்கு. ஸோ அதனால தான் இங்கே வந்து மைனஸ் I. ஸோ அந்த மாதிரி in terms of components vector product of two vector நம்ம எடுத்தோம்னா determinant formula IJK. ஏக்கு AX, AY, AZ காம்பனன்ட், பிக்கு BX, BY, BZ. ஸோ உள்ள டிட்டர்மினன்ட் எடுப்போம். டிட்டர்மினன்ட் எடுக்கிறப்போ ஐயோட காலமையும் ரோவையும் விட்டுட்டோம்னா நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். AY இந்த மாதிரி போட்டுப்பாங்க. இங்கே மைனஸ் J கேப் தான் வரும் ப்ளஸ். பட் இங்கே ப்ளஸ்ஸு ஜேனால அந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. தான் இங்கே போட்டுருக்காங்க. இந்த ஜேத்து காம்பனன்ட் ஆர்டர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் தேன் ஐத் அண்ட் கேத் காம்பனன்ட். ஏன்னா இங்கே மைனஸ் ஜேன்னு வரும், அங்கே மைனஸ் நம்ம உள்ள வந்து ப்ராக்கெட்குள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இஃப் டூ வெக்டார்ஸ் A வெக்டார் அண்ட் B வெக்டார் ஃபார்ம் adjacents in a parallel, வெக்டார்ஸ் A வெக்டார் அண்ட் B வெக்டார் ஃபார்ம் adjacents in a parallelogram. parallelogram adjacent சைடை ஃபார்ம் பண்ணுற மாதிரி வெக்டார்ஸ் இருந்ததுன்னா மேக்னிடியூட் ஆஃப் A கிராஸ் B வந்து என்னவாக இருக்கும்னா ஏரியா ஆஃப் பேரலோகிராமாக இருக்கும் அப்படின்றாங்க. அதை தான் இங்கே வந்து காட்டியிருக்காங்க. ஸோ A வெக்டார் B வெக்டார் பேரலோகிராமில் அட்ஜசன்ட் செய்யணும்னா இதோட மேக்னிடியூட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஏரியா ஆஃப் தி பேரலோகிராம் நம்மளுக்கு கிடைச்சிரும். சின்ஸ் நம்ம பேரலோகிராமை இன்ட்டு 2 ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும், பிரிக்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து எப்படி ஹாஃப் பேஸ் ஹைட் இன்ட்டு ஹைட் half B head. ஸோ half A வெக்டார் கிராஸ் B வெக்டார். இதை தான் வந்து இந்த டயக்ராமில் வந்து காட்டியிருக்காங்க. 2 ட்ரையாங்கிளாக நம்ம வந்து பிரிக்க முடியும் பேரலோகிராம். இன்னொரு ட்ரையாங்கிள் இங்கே போட்டோம்னா பேரலோகிராம் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ பேரலோகிராமை we can split it into 2 equal triangles. ஸோ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தால் அதோட ஏரியா என்னன்றதை நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் யூஸ்ட் இன் ஃபிசிக்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து வெக்டார் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் நிறையா ஃபிசிக்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. டார்க்கு, ஆங்குலர் மொமெண்டம் இதெல்லாம் வந்து வெக்டார் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்றதை சும்மா ஒரு சின்ன ஒரு கன்க்ளூஷன் மாதிரி வச்சு முடிச்சிருக்காங்க. பட் முன்னாடி பார்த்த அந்த ப்ராப்பர்ட்டி 10th ப்ராப்பர்ட்டியோட ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட் வந்து முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.